17:28 அஸ்ரத்தையா உதம் தத்தம் தபக தப்தம் ரிதம் சயத் அசத் இதி உச்சதே பார்த்த நச்ச தத் பிரேத்ய ந பகவான் மீது சிரத்தை இல்லாமல் செய்யப்படும் ஹோமங்கள், தானங்கள், தவம் மற்றும் எந்த செயலும் அசத் என்பதால் அவை இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தராது. நம்பிக்கை முக்கியம்னு பகவான் சொல்றார். கிருதம் சயாத் அப்படின்னா சாஸ்திரப்படியான செயல்கள். குடும்ப தலைவிக்கு கிரகி அப்படின்னு பேரு. அதனால கிரகஸ்தர்கள் யாகம், தவம், தானம் இவற்றை மனைவியோட சேர்ந்துதான் செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஸ்ரத்தா அப்படின்னா வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்ல நாம அக்கறை காட்டணும் அப்படின்றது. அதுல நம்பிக்கை வேணும். அதுல நம்பிக்கை இல்லாத போது அஸ்ரத்தா அப்படின்னு வரும். ஸ்ரத்தையற்ற அப்படின்னா மறுபிறவி, தர்மம், இறைவன் இதுகள்ல நம்பிக்கை இல்லாத நிலைக்கு அஸ்ரத்தான்னு பேரு. இவ்வாறு கடவுள்ல நம்பிக்கை இல்லாததுனால அவங்க ஏன் யாகம், தானம், தவம் செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா மதிப்பு மரியாதை கிடைக்கும், அவனுக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படுது செய்கிறவனுக்கு. இதனால அவனுக்கு பொழப்பு நல்லா இருக்கும், சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும், சாஸ்திரி பட்டம் கிடைக்கும், வித்வான் பட்டம் கிடைக்கும். இதுக்காக பல பேர் செய்யறாங்க அப்படிங்கிறார். இத்தகைய வெறுமனே பேர் புகழ் பெறது, இந்த மாதிரி உலகியல்ல ஆன்ம அறிவு இல்லாம உடல் ரீதியான பேர் புகழ், அந்தஸ்து, பதவி இதுகளுக்கு ஆசைப்பட்டு செய்யறது போனா அந்த ஆத்ம அறிவு இல்லாதனால பிணத்துக்கு அவங்க செய்யற அலங்காரம் மாதிரி ஆகிருது அப்படிங்கிறார். இதுல ஒரு நன்மையும் இல்லை, இகத்திலையும் இல்லை, பரத்திலையும் இல்லை அப்படிங்கிறார். சாஸ்திரங்கள் குறிப்பிட்ட கடமைகளை செய்து இறைவனை அடையும்படியாக தொடர்பு கொள்ளும்படியாக அவங்களுக்கு ஒரு கடமைகளை வச்சிருக்கு. அதனால அதுகளுக்கு சுப கர்மா அப்படின்னு பேரு. அவை சுபமானது அப்படின்னா கூட முக்கிய கருத்து நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் என்பதா. ஆன்மீக வாழ்க்கையில செயலை விட நம்பிக்கைக்கு தான் முக்கியத்துவம். உலகத்துல கூட சிரத்தை இல்லாதவன் ஒழுங்கா இருக்க முடியாது. அப்படியே அவனுக்கு ஏதாவது கிடைச்சா கூட அதை காப்பாற்ற தெரியாது, காப்பாற்றினாலும் அனுபவிக்க தெரியாது. கிருதம் செயத் அப்படின்னா கர்மகாண்ட செயல்கள், விதிக்கப்பட்ட நாம ஜபம், கீர்த்தனம் இதுகளை குறிக்காது. அவையெல்லாம் கர்மத்துல வராது. இறைவனை அடைவதற்கான உன்னத முயற்சிகள் அது. அது உலகத்துக்கு அப்பாற்பட்டது. நாம ஜபம், நாம கீர்த்தனம், சத்சங்கம்லாம். இங்க கூறப்படுற சிரத்தையுடன் செய்யும் நற்செயல்கள் உலகில பயன் தரும், ஆன்மீகத்துக்கு ஒரு கிரெடிட், ஒரு புண்ணியத்தை தரும். கெட்ட செயல் செய்யறவங்களுக்கு சிரத்தை அவசியமே கிடையாது. அது இந்த செயல்ல நமக்கு தெளிவா தெரியுது. கடவுளை நோக்கிய காரியங்கள்ல சிரத்தை முதல்ல, அதாவது நம்பிக்கை முதல்ல, அடுத்துதான் செயல் அப்படிங்கிறத இந்த பதம் தெளிவா சொல்லுது. சாஸ்திரத்தை நம்பாதவர்கள் பாபி அப்படின்னு பகவானால அறிவிக்கப்படுறாங்க. பாவம் பெருகி இருக்கிற அளவுக்கு சுப காரியங்கள்ல இருந்து ஒருத்தர் விலகி தீய செயல்களில் ஈடுபடுவார். ஒரு நரிக்குறவரோ இல்ல ஒரு வேடனோ முட்டை தின்னுவது சிறு பாவம் தான். ஆனால் ஒரு ஆசிரியர் அவைகளை சாப்பிட்டால் அது பெரிய பாவம். இது காவல்காரனே திருடுவது போன்றது. ஆசிரியர் அந்தஸ்து என்பது பிராமணத்தன்மை இணைந்ததாக இருக்க வேண்டும். புறகணத்தில் ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்தி டீச்சர் எனும் சான்றிதழ் கொடுத்து மாணவர்களை அனுப்பி வைப்பார். கிறிஸ்தவர்கள் நம் நாட்டை ஏமாற்றி பிடுங்கி பிராமணத்தன்மையை சாதி பட்டம் கட்டி அவர்களை மட்டம் தட்டி அறிவுக்கு சம்பந்தமில்லாத ஜீவராசிகளை ஆசிரியரை ஆக்கி நம்முடைய டீச்சர் எனும் சொல்லை டீச்சர் என போட்டுக்கொண்டனர். அரசும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இருப்பதால் சமத்துவம் என்கிற பெயரில் அனைவரும் மாமிச உணவு கொடுக்கிறது. இதெல்லாம் அஸ்ரத்தையா என்ற வார்த்தைக்கு உட்படும். எதை நம்ப வேண்டுமோ அதில் நம்பிக்கை இல்லை. அடுத்து கெட்டதை செய்ய நம்பிக்கை அவசியமில்லை என்பதால் அதன்படி தான் தோன்றியாக இருக்கிறார்கள். கெட்ட செயல்கள் இவ்வுலகில் மட்டுமில்ல மறுமையிலும் நன்மை தராது என்கிறார். அப்படி என்றால் பாவம்தான் பெருகும் என்று மறைமுக அர்த்தம்.
ग्रंथाला श्री श्रीमद भगवत गीता की जय।